அவர்கள் பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் மு. அப்துல் சமத் அவர்கள். ஒரு சமய நல்லிணக்கம் சார்ந்த விரிவுரையாளரா, பேச்சாளரா, எழுத்தாளரா, இன்னைக்கு சமய நல்லிணக்கம் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன, ஒரு படைப்பாளியா இவர் பார்த்த அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் பேராசிரியராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். ஒரு எழுத்தாளராக, கல்லூரி பேராசிரியராக உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி படைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி, சமய நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்களையே உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி பயணப்பட்டுட்ருக்கீங்க. சமய நல்லிணக்கம், சமுதாயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ரெண்டு சமூகம் ஒன்று சேரணும், இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இன்றைக்கி ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டம். இதை நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதெல்லாம் பேசும்போது இதுக்கான ஆய்வுகளும் நீங்களும் நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுல நம்ம முதல்ல பேச ஆரம்பிக்கலாம். அதை ஏன் வலியுறுத்தணுன்றது அடுத்தது பேசினாலும் இது சார்ந்த விஷயங்களை பேச வேண்டிய அவசியத்தில் நம்ம ஏன் இருக்கோன்றதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். முதல்ல சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறத உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமயங்கள் அவரவர்களுடைய சொந்த விஷயம். எல்லா சமயங்களும் மனிதனை நெறிப்படுத்துவதற்காக வந்த விஷயங்கள். ஆனால் நான் மட்டும்தான் சரியாக இருக்கிறேன், என் சமயம் மட்டும்தான் சரியானது என்று சொல்லக்கூடிய சில பிடிவாதத்தனங்கள் தான் பிற சமயங்களை புரிந்து கொள்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையினுடைய விழுமியங்களை தெரிந்து கொள்வதற்குமான ஒரு தடையாக இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நாம் ஒரு பல்சமய சூழலில் இந்தியா நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னால் இஸ்லாம் குறித்த நிறைவான அறிவு எனக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் என்னோடு வாழுகின்ற என் சகோதரருடைய சமயங்கள் குறித்த குறைந்தபட்ச அறிவாவது எனக்கு இருக்கணும். இருந்தால்தான் அவர்களோடு உள்ள புரிதல்களோடு, அவர்களோடு உள்ள நெருக்கத்தோடும் அவர்களை மதித்து நான் இந்த சமுதாயத்திலே வாழ முடியும். இது பல்வேறு காரணங்களால் இன்றைக்கு இதனுடைய நிலை குறைந்து வருகிறது, அல்லது இந்த அற்புதமான ஒருமைப்பாடு சார்ந்த விஷயங்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால்தான் தொடர்ந்து என்னுடைய எழுத்திலும் பேச்சிலும் ஆய்வுகளிலும் சமூகம், சமயம் நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். என்னோடு உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில் தமிழ் துறையிலே பேராசிரியர் முருகன் என்று ஒருவர் பணியாற்றி வருகிறார். அவருக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்ப்பதற்கு நிறைய பரிசு பொருட்களோடு அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். குழந்தைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பொட்டு வைத்து, திருஷ்டி பொட்டெலாம் வைத்து அடுத்து என்னுடைய கையில் கொண்டு வந்து அந்த குழந்தையை கொடுத்தாங்க. அப்போ நான் உரிச்சு வச்சாப்பில் அப்படியே ஜெராக்ஸ் காப்பாக இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது என் பேண்ட்டுக்குள்ளே ஏதோ சூடாக இறங்கிச்சு. நான் ஒரு வினாடி பதறி போனேன், பாதி பேண்ட்ஸ் நனைஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் தர்ம சங்கடத்தில் தான் அந்த நேரத்தில் ஆகி போனாலும் கூட அங்கே ஒரு அப்பத்த கிழவி உட்கார்ந்துருந்து அந்த கிழவி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, பாரடி ஆச்சரியத்தை, இத்தனை பேர் வந்து எடுத்தாங்களே, இந்த மகாராணி ஒன்றுக்கு அடித்தாளா, மாமன் வந்து எடுத்த உடனே ஒன்றுக்கு அடிச்சிட்டா பாரு, எவ்வளவு பிரியம் பாரு அப்படின்னார். இந்த அப்பத்தா கிழவின் பேச்சை நீங்கள் எந்த கணக்கில் வைத்துக் கொள்வீர்கள்? நானும் இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர், அவர் இந்து சமயத்தை சார்ந்தவர். மாமை என்று எடுத்த உடனே எவ்வளவு பிரியம் பாரு என்று நாம் எதை அருவருப்பாக கருதுகிறோமோ அந்த விஷயத்திற்குள் ஒரு அற்புதமான மகத்துவத்தை ஒரு கிழவியால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் நிறைய கிடக்கு. அதை புரிந்து கொள்வதற்கும் செயல்படுத்துவதற்குமான மனநிலையும் சூழலும் தான் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்போது தமிழ் சமுதாயத்துக்கும் இஸ்லாமியத்திற்குமான தொடர்பு அப்படின்னு பட்டா இது ஒரு தொன்று தொட்டு காலம் தொட்டு இவர்கள் இரண்டு சமூகத்தினரும் இணக்கமான ஒரு சூழலில் தான் இருந்திருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு ஆய்வுகளும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. வடக்கை பொறுத்தளவில் 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால், படையெடுப்புகளுக்கு பின்னால் தான் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. தமிழ் சமூகத்தை பொறுத்தளவிலும் பழைய அந்த கேரள சமூகத்தை பொறுத்தளவிலும் நபிகள் நாயகத்தினுடைய காலத்துக்கு பின்னால் அந்த 7ஆம் நூற்றாண்டிலேயே இஸ்லாம் இங்கே வர ஆரம்பித்து விட்டது. வர்த்தகம், வாணிபத்தின் மூலம் வந்த ஒரு வருகை என்று சொல்லக்கூடியது அதற்கு அற்புதமான அடிப்படையான விஷயம் இருந்தது.
தமிழ் சமூகத்தில் மிகவும் அங்கீகாரத்துக்குரியவர்களாக முஸ்லீம்கள் வளர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் சமூக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை இங்கே நிறைய சமய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். பௌத்தம் சமணம் முதலில் மோதிக்கொண்டிருந்தன. அப்புறம் சைவம் வைணவத்தினுடைய எழுச்சியின் காரணமாக சமணம் காணாமல் போனது. நிறைய சமய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் இங்கே வந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ நீங்கள் வரலாற்றில் எந்த பிரச்சனையும் ஒரு சின்ன புள்ளியை கூட பார்க்க முடியாது. இதுதான் ஆச்சரியமான விஷயம். அது என்ன காரணம் என்பதுதான் இன்றைக்கு தேடலுக்குரிய விஷயமாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இங்கே வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தோடு ஒரு நம்பகத்தன்மையை, உண்மைத்தன்மை ஏற்படுத்தினர். அவருடைய வியாபாரம் வர்த்தகத்தில் நேர்மையின் காரணமாக இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், நம்பகத்துக்குரியன்னு சொல்லக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கினர். எனவே அந்த வர்த்தகர்களோடு வந்த சூஃபி ஞானிகள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், மகான்கள் இவர்களெல்லாம் இஸ்லாத்தை இங்கு பரப்புவதற்கு அந்த தளம் ஒரு அடிப்படையாக அமைந்ததாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுடைய ஏகத்துவ கொள்கை இருக்கிறது, ஓரிரை கோட்பாடு. அது தமிழ் சமூகத்துக்கு பழைய கொள்கை. காலங்காலமாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேசப்பட்ட கொள்கை. அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள், இஸ்லாமியர்கள் இங்கே வந்தபொழுது தமிழர்கள் அவர்களை ஆற தழுவி கொண்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு தாய் குழந்தையை பிரிந்திருக்கிறாள். வெகுநாள் பிரிந்திருந்த அந்த குழந்தையை நேரில் பார்த்தவுடன் அந்த தாய் ஆற தழுவிக்கொள்வது போல முஸ்லீம்களை தமிழர்கள் தழுவிக்கொண்டார்கள். காரணம், அது ஏகத்துவ கொள்கையினுடைய ஓரிரை கோட்பாட்டின் அடிப்படை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவ உணர்வு என்பது மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு கிட்டத்தட்ட இங்கே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை அவர்களுக்கு கொடுத்திருந்தது. சைவம் வளர்ந்த காலகட்டத்திலே சமணத்துக்கு எதிரான பல பிரச்சனைகள் இந்த தமிழ் சமூகத்திலே உண்டு. ஆனால் அப்படி ஏற்படுத்திய சைவர்கள் முஸ்லீம்களை ஆற தழுவிக்கொண்டார்கள். தங்களுடைய சமய கடவுள்களையே, சிவபெருமானை, முருகனை எல்லாம் ராவுத்தர் கோலத்தில் முஸ்லீம் கோலத்திலே பாடியிருக்கிறார்கள் என்பது நீங்கள் இலக்கியங்களை படித்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு நீங்கள் லெப்பை என்று ஒரு ஜாதி பேர், சமுதாய பேர் நீங்கள் விண்ணப்பங்களை ஃபில்லப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெப்பை என்று குறிப்பிடுவாங்க. லெப்பை முஸ்லீம்ஸ். இந்த லெப்பை முஸ்லீம் என்கிற பெயரை வைத்தவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள். அரபகத்தில் இருந்தும் மத்திய ஆசிய கிழக்கு நாடுகளில் இருந்தும் வியாபாரத்திற்காக வந்து கடலோரப் பகுதிகளில் முஸ்லீம்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் ஒருவரை அழைத்தால் அழைக்கப்பட்டவர் எப்படி பதில் சொல்வார்? லெப்பைக் என்று பதில் சொல்வார். இதோ வந்துட்டேன், ஆஜராகிட்டேன்னு அர்த்தம். இவர் அடிக்கடி லெப்பைக் என்று சொன்னதுனால நம்ம தமிழன் பெயர் வைத்தான் இவர்களை பார்த்து லெப்பை என்று. எனவே முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு விண்ணப்பத்தில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு லெப்பை என்கின்ற சமுதாய பேரை வைத்தவர்களே தமிழர்கள். என ஒரு அங்கீகாரம் என்பது காலங்காலமாக இங்கே இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். தமிழ் சமுதாயத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு அழிக்க முடியாத ஒரு அங்கீகாரம் அந்த நூற்றாண்டுகளே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை சம்பவம் இல்லையா? இப்போ முஸ்லிம் சமுதாயமும் தமிழ் சமூகமும் ஒருவருக்கு ஒருவர் செய்த பங்களிப்புகள் என்ன? நிறைய பங்களிப்புகள். அது நம்ம இலக்கியம், கலை, கலாச்சாரம், பண்பாடு சார்ந்து நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கோட்டாறு என்கின்ற ஒரு பாரம்பரியமான, அந்த காலத்தில் தென்பாண்டியர்களுடைய ஆட்சி தலைநகராக இருந்த ஊர். அந்த ஊரில் நீங்கள் செட்டியார் சமூகம் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் மட்டும், தமிழ் மாதத்தில் மட்டும் மாலை மங்குகின்ற வேளையில் விளக்கேற்றி வைப்பது மரபாக இருந்திருக்கின்றது. கார்த்திகை மாதம் விளக்கேற்றி வைப்பது நம்முடைய பாரம்பரியமான ஒரு வழிபாடாக இன்றைக்கும் பார்க்குறோம். ஆனால் அது கார்த்திகை மாதம் அல்ல, வேறொரு மாதத்தில் குறிப்பிட்ட நாட்கள் விளக்கேற்றி வைப்பது. என்ன காரணம் என்று கேட்டால், சாயிபு வர ராத்திரிகளில் வீடு வாசல் வெளிச்சமாக இருக்க வேண்டாமா? சாயிப் என்பது முஸ்லீம்களை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. சாயிபு வர ராத்திரிகளில் வீடு வாசல் வெளிச்சமாக இருக்க வேண்டாமா என்று அந்த தாய்மார்கள் கூறுவார்களாம். இதற்கு என்ன பின்புலம் என்று ஆராய்ந்து பார்த்தால், 1571 ஆலி புலவர் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி வட்டாரத்தில் வாழ்ந்து வருவர் நபிகள் நாயகத்தினுடைய விண்ணேற்ற பயணத்தை மிகராஜ் மாலை என்று ஒரு சிற்றிலக்கியமாக பாடினார். அதை அரங்கேற்றுவதற்கு நிறைய இஸ்லாமிய தனவந்தர்களை தேடி செல்கின்றார். யாரும் அதற்கு தயாராக இல்லை. அப்பொழுது அவருடைய சீடர் ஒருவர் சொன்னார், கோட்டாரிலே சிவலிங்க செட்டியார் என்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய பட்டப்பேர் பாவாடை செட்டியார் என்பது, கண்பார்வையற்றவர். அவர் இந்த பெருந்தன்மையோடு இதற்கு உதவுவார் என்று சொன்னவுடன் ஆலிப்புலவர் அவரை சென்று பார்க்க, அவர் மிகப்பெரிய பந்தல் அமைத்து மிக பிரம்மாண்டமான அளவுக்கு அந்த மிகராஜ் மாலையின் இலக்கியத்தை சிவலிங்க செட்டியார் அரங்கேற்றம் செய்கின்றார்.
அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அங்கே ஆஜரானதாகவும் அதன் காரணமாக அவருக்கு இழந்த கண்பார்வை வந்ததாகவும் செய்வழி செய்தி ஒன்று உண்டு. எனவே ஒரு இஸ்லாமிய இலக்கியம் அரங்கேற்றப்பட்டது ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு பெரியவரால் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வினுடைய பின்னணியில் பார்த்தால் காலங்காலமாக விளக்கேற்றி வைக்கக்கூடிய வழிபாடு கூட இந்த தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது. அதுபோல வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுடைய அருட்பாக்களிலே ஆபாசம் இருக்கிறது, அது அருட்பாக்கள் அல்ல மருட்பாக்கள் என்று ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ் சமூகத்தில் பெரிய விவாதமெல்லாம் நடந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஆறுமுக நாவலர் சிதம்பரம் கோயிலில் வழிபாடு செய்கிற பொழுது அங்கே அருட்பாக்கள் பாடப்பட்டன. அதில் ஒரு வரி, அரணும் அரியும் ஒன்றென காண்பீர், சிவன் விஷ்ணு எல்லாம் ஒன்று தான்ட்டு வள்ளலாருடைய வரி. அதை பார்த்துவிட்டு விஷ்ணுவை சிவனோடு எப்படி ஒப்பிடலாம் என்று அவர் ஏற்படுத்தி வைத்த பிரச்சனை அவருடைய காலகட்டத்திலே வள்ளலார் காலத்தில் அவரை நீதிமன்றம் வரை கொண்டு போய் சேர்த்தது. மருட்பா கோஷ்டி என்று அதற்கு எதிராக ஒரு பெரிய இயக்கம் நடந்தது. ஆறுமுக நாவலருக்கு பின்னால் அவருடைய மாணவர் கதிரப்பேர் பிள்ளை மீண்டும் அந்த பிரச்சனையை தொடங்கி வைத்தார். அந்த நேரத்தில் தான் வள்ளலாருடைய பாடல்கள் அருட்பாக்கள் அவை தெய்வீக அம்சமும் சமூகத்தன்மையும் வாய்ந்தவை என்று தமிழ் மண்ணிலே நிலைநிறுத்தியவர் கோட்டாரில் வாழ்ந்த சதாபதானி செய்குத்தம்பி பாவலர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெருமகர். அவர்கள் சொன்னார்கள், மருட்பா கோஷ்டி சொன்னாங்க, வள்ளலார் பாடல்களா ஆபாச தருப்பணம் என்று சொன்னார்கள். பாவலர் என்ன செய்தார், ஆபாச தருப்பணத்தில் உள்ள ஆவை தனியே பிரித்து வள்ளலார் பாடல்களா பாசத்தருப்பணம் என்று ஆரம்பித்து வள்ளலார் பாடல்கள் அருட்பாக்கள் தான் என்று விவாதத்தில் நிறுவி எதிர்கோஷ்டியினர் தாங்கள் இனிமேல் விவாதம் செய்ய மாட்டோம் என்று எழுதி வைத்து விட்டு போனார்கள். அந்த அளவுக்கு வள்ளலார் பாடல்களை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி உலவச் செய்த பெருமை ஒரு இஸ்லாமிய புலவருக்கு உண்டு. இதனால் வள்ளலாருடைய அருட்சபையை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் அவரை அழைத்து யானை மீது அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து சென்று காஞ்சிபுரம் பெரிய கோயிலில் பூர்ணகும்ப மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மேடை அமைத்து அவருக்கு தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம் என்று பட்டம் கொடுத்தார்களாம். அந்த மேடையில் அந்த அரங்கில் ஒரு சுவையான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. வள்ளலாருடைய அருட்பாவினுடைய சிறப்புகளை எல்லாம் நம்முடைய சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் பார்வையாளரிடம் பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் கோபமாக எழுந்து பழைய அந்த மருட்பா கோஷ்டிக்காரர் எழுந்து, என்ன இருந்தாலும் நீர் ஒரு அசைவர், மாமிசம் நீர் எப்படி சைவரை பேசலாம், நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டார். உடனே பாவலர் என்ன பண்ணாரோ, மேடையிலேயே நடனம் ஆட ஆரம்பித்து விட்டான். தாம் தித்தாம் கிடதக்க தை தித்தை என்று நடனம் ஆரம்பித்து, யாம் அசைவம் யாம் அசைவம், அம்பலத்திலே காலை வைத்து தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறான் நடராஜன், அவனும் அசைவம் யாமும் அசைவம், நாங்கள் 2 பேரும் ஒரு ஜாதி, நீ எந்த ஜாதிடான்னு கேட்டாராம். ஓடியே போயிட்டதாக தகவலை பேசுகிறார்கள். இவ்வளோ அற்புதமான ஒருவருக்கு ஒருவர் கொடுத்த பங்களிப்புகள் என்பதெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தில் நிறைய உண்டு. நீங்கள் பிரபல்யமான நாகூர் தர்காவுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், நாகூர் தர்கா சாகுல் நமீது நாயகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூஃபி ஞானி அடங்கியிருக்கக்கூடிய பகுதி. அந்த வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மன நிவாரணத்தையும் உடல் நிவாரணத்தையும் கொடுத்தவர் சாகுல் நமீது அவர்கள். அந்த இடம், அந்த தர்காக்கான இடத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால் அச்சுதப்ப நாயக்கர் என்று சொல்லக்கூடிய மன்னன் தான் கொடுத்திருக்கிறார். நாகூர் தர்காவிலே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய உருசு விழாவிலே அந்த தர்கா சமாதியின் மீது போர்த்தக்கூடிய பட்டுப்போர்வை, எண்ணெய்க்கான செலவு, அன்னதானம் இவற்றை அத்தனைக்குமான சொத்துக்களை எழுதி வைத்தது யார் என்று சொன்னால் மராட்டிய மன்னன் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னன் தான் எழுதி வைத்திருக்கிறான். அங்கு போனால் நிமிர்ந்த அந்த கோபுரங்கள் மினாராக்களை நீங்கள் பார்க்கலாம். அத்தனை மினாராக்களையும் கட்டி கொடுத்தது யார் என்று சொன்னால் பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னன் தான் கட்டி கொடுத்திருக்கின்றான். இப்படி நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ளே கொஞ்சம் வேரோடி போயிருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை தேடி பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய அருமையான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது நமக்கு தெரிய வரும். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்புகள் பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதை பற்றின ஒரு புரிதல் என்னமே இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இருக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சமூகமும் இஸ்லாமிய சமயமும் சார்ந்து மக்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு உறவு முறையோட பழகியிருக்காங்க. பெயர் சொல்லி ஒரு உறவு முறை பெயர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு ஒரு பண்போட வாழ்ந்திருக்காங்க இல்லைங்களா? அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் வேறு எந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு முஸ்லீம் சமூகத்துக்கு உள்ள விஷயம் என்று நான் இதை கருதுகின்றேன். அவர்கள் எந்த சமூகத்தோடெல்லாம் பழகுகிறார்களோ அத்துணை சமூகத்தோடும் உறவு பெயர்களை சொல்லி அழைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ராவுத்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே குதிரை வியாபாரிகளாக, ராஹித் என்று சொன்னால் குதிரை வீரன் என்ற அர்த்தம், குதிரை வியாபாரிகளாக, குதிரையை பழக்கக்கூடியவர்களாக, அதற்கு போர் பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாக, படை வீரர்களாகெல்லாம் நிறைய இருந்திருக்கு. தென்பாண்டியருடைய ஆட்சி காலகட்டத்தில்
பிற்கால பாண்டியருடைய ஆட்சியில் நாயக்கருடைய ஆட்சியில் நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் செல்லப்பிள்ளைகள் ராவுத்தர்களை பொறுத்தளவு அவர்கள் வாழ்வதற்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதிகள் தான் பாளையம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்த பகுதிகளாக இன்றைக்கு இருக்கிறது. எனவே அன்றைக்கு நாயக்கர்களோடு அவர்களுக்கு இருந்த நெருக்கம் என்று சொல்லக்கூடிய நாயக்கர் சமூகத்தவர்களோடு மாமா மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு என்பது காலங்காலமாக உண்டு. வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் இடையிலே அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே பதவி போட்டி வந்த பொழுது வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனை விரட்டிவிட சுந்தரபாண்டியன் தான் சென்று அலாவுதீன் கில்ஜியினுடைய படை உதவியை கேட்கிறார். அவர்தான் மாலிகாபூரை அவருக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார். மதுரையை வந்து முற்றுகையிட்டிருந்த மாலிகாபூருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, வீரபாண்டியன் படையில் 20,000 ராவுத்தர்கள் குதிரை வீரர்கள் முஸ்லீம் வீரர்கள் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வேலை எளிதாக முடிஞ்சு போச்சு, நம்மளால் உட்கார்ந்துருக்கிறாங்க, கூப்பிட்டா வந்துடுவாங்கன்னு தூது அனுப்ப எந்த ராவுத்தரும் முஸ்லீம் அவனோடு சேரவில்லை. சொந்த நாட்டுக்காக தேச விசுவாசத்திற்காக உயிர் துறப்புமே தவிர ஒரு சமூகத்தவர் என்கிற காரணத்தை உன்னோடு சேர மாட்டோம் என்று மறுத்து அந்த போரிலே மாலிகாபூர் வெற்றி பெற்று சுந்தரபாண்டியனிடம் மதுரையை மீட்டு கொடுத்தார் என்பது வரலாறு. நிறைய ராவுத்தர்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். அந்த அளவுக்கு தேச விசுவாசத்தோடு இருந்தவர்கள் ராவுத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள். அதுபோல் வந்து அந்த நாயக்கர்களோடு உள்ள உறவு என்று சொல்லக்கூடியது ஒரு மாமா மாப்பிள்ளை உறவு என்று இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் தங்களோடு பழகக்கூடிய செட்டியார் சமூகத்தவராக இருந்தாலும் சரி, கவுண்டர் சமூகத்தில் எந்த சமூகத்தவர் இருந்தாலும் சரி, எல்லாரிடமும் அவர்கள் முஸ்லீம்கள் வந்து மாமா மாப்பிள்ளை உறவு வைத்துக் கொள்வார்கள். அதுபோல் இந்த நகை வேலை செய்யக்கூடிய கம்மாளர்கள் இருக்கிறாங்களே, ஆசாரிகள், இவர்களுடைய அப்பச்சி அப்பன் புள்ள உறவு என்பது உண்டு. உத்தமபாளையம் வட்டாரத்தில் கூட ஒரு பேச்சு வழக்கு உண்டு. மக்கத்து துலுக்கரு மாந்த கம்மாளரு பக்கத்து பள்ளரு அப்பன் புள்ளமாறு என்று இவர்களெல்லாம் அப்பன் புள்ள வகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சு வழக்கு கூட நாட்டுப்புறத்திலே உண்டு. இந்த பாரம்பரியம் அப்படின்னா இதுவும் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து வந்த விஷயம். ஏன்னா தங்கம் விற்கக்கூடிய சோனகர்களாக, சோனனா தங்கம், சோனகர்களாக முஸ்லீம்களை வந்தார்கள். வந்தவர்களுக்கு இங்கே நகைவைகளை செய்து கொடுத்தல், அவர்களுக்கான சந்தை வியாபாரத்தை செய்து கொடுத்தல் போன்றவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கம்மாளர்கள் நகை வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. எனவே 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒருவருக்கொருவர் அவர்கள் நெருக்கமாக இருந்த அந்த உறவு என்று சொல்லக்கூடியது இன்றைக்கும் அப்பச்சிப்புள்ள உறவு என்று கேட்ட வார்த்தைகளை போட்டி திட்டிக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் கிண்டல் செய்து கொள்வார்கள், கேலி செய்து, ஆனால் யாரும் கோவப்பட மாட்டாங்க. அவ்வளவு நெருக்கமான உறவு என்று சொல்லக்கூடியது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலும் உண்டு. அதுபோன்று நீங்கள் திருச்செந்தூர் போன்ற கடற்கரை கிராம பகுதிகளுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீனவ கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள், முஸ்லீம்களை சாச்சா சாச்சி என்று கூடுவார்கள், சின்னம்மா சித்தப்பா என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு மாறி கூப்பிட்டு கொள்ளக்கூடிய வட்டாரத்துக்கு வட்டாரம் இந்த உறவுகள் இருக்கின்றது. அதுபோல் நம்ம மதுரை வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தில் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்களை பார்த்து முஸ்லீம்கள் சியான் என்று கூப்பிடுவார்கள். தாயினுடைய தகப்பனை தாத்தாவை குறிப்பிடக்கூடிய வார்த்தை சியான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த உறவு பெயர். அவர்கள் முஸ்லீம்களை பார்த்து சியான் என்று கூப்பிடுவார்கள், இவர்கள் அவர்களை பார்த்து சியான் என்று கூப்பிடுவார்கள். நீங்கள் இந்த இப்படி உறவு பேர் சொல்லி அழைப்பதை ஏதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சமூகத்தை சார்ந்த ஒரு ஜாதியினருக்கும் முஸ்லீம்களுக்கு இடையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வேறு ஒரு யாருக்கிடையும் அதிகம் பார்க்க முடியாது. இப்படி ஒரு இயல்பான ஒரு உறவு என்று சொல்லக்கூடியது, உறவு பெயர்களை அழைத்து மிக ஐக்கியமாக கொள்ளக்கூடிய சூழல் என்று சொல்லக்கூடியது ஒரு காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது. எனக்கு என்ன வேதனை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த கலாச்சார உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். எனக்கு சில அப்பச்சிமார்கள் இருப்பது போல, மாமா மாப்பிள்ளைகள் இருப்பது போல, அண்ணாச்சிமார்கள் இருப்பது போல, சியான் மாப்பிள்ளைகள் இருப்பது போல நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டாமா? இருப்பது போன்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நான் ஏதாவது செய்யவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ் சமூகத்தில் வாழ்ந்ததற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவே இது போன்ற உறவுகளையும் சிறப்புகளையும் இந்த வருங்கால தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது காலத்தினுடைய தேவை என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமா சார். ஒரு வணிக ரீதியாக ஒரு ஆரம்பித்த ஒரு தொடர்பு நட்பாகி உறவுமுறை சொல்கிற அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் செழித்த ஒரு இணக்கமான சூழல் அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கோட இந்த போக்கு இந்த அளவுக்கு சமூக நல்லிணக்கம் எந்த அளவுக்கு ஒரு மாற்று சூழலுக்கு போயிருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு இப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருந்தது, இப்படி ஒரு தோழமை நட்போட வாழ்ந்திருக்காங்கன்ற உண்மைகளே வந்து தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருந்துட்டுருக்கோம். ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக சமூகத்துக்கு நாம் செய்யணும் அப்படின்னும் போது உங்களோட படைப்புகள் சார்ந்த இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை இணக்கமான சூழலாக மாற்றத்துக்கு உண்டான தேவைகள் எங்கே இருக்குது? அதை யார் செய்ய முடியும்? எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்? நாம் தான் செய்தாகணும், எல்லாரும் செய்தாகணும். முதல்ல வந்து நம்முடைய அடுத்த வளரக்கூடிய தலைமுறை ஒரு கலத்தல் சூழலில் வளர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். இப்போ நான் இவ்வளவு பெருந்தன்மையோடு பேசுகிறேன் அல்லது மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கு மிகப்பெரிய சொத்து உண்டு.
என்னுடைய நண்பர்கள், பிற சமூகத்து நண்பர்கள் என்னுடைய சொத்து, எனக்கான பாதுகாப்பு சொத்து. இதை சம்பாதித்திருக்கிறேன்னு சொன்னால் நான் வளர்ந்த சூழல் தான் காரணம். வித்தியாசம் இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் எல்லா சமூகத்தவர்களோடும் வளரக்கூடிய ஒரு சூழலில் நான் வளர்ந்தேன். ஆனால் என்னுடைய பிள்ளை இன்றைக்கு அப்படி வளர்கிறதா என்பது சிக்கலுக்குரிய விஷயம். எல்லோரையும் நாம் என்ன செய்கிறோம், ஒரு சமூகம் சார்ந்தோ சமயம் சார்ந்தோ ஏதோ ஒரு நிறுவனங்களுக்குள்ளே கொண்டு போய், கல்வி நிறுவனத்தை கொண்டு போய் அடைக்கக்கூடிய ஒரு முயற்சி இன்றைக்கு செய்ய ஆரம்பித்து விட்டோம். குறிப்பிட்ட ஒரு சமயம் சார்ந்த நிறுவனத்துக்குள்ளேயே படித்து வரக்கூடிய ஒரு தலைமுறை எப்படி நாளைக்கு பிறரை புரிந்து கொள்ளும் என்று தெரியவில்லை. ஒரு 3 வயதிலிருந்து 18 வயது வரை வீடு ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்த சூழல், தெரு அவர்களை சார்ந்தது, பள்ளி நிறுவனமும் அது சார்ந்தது என்று சொன்னால் 18 வயது வரை 3 வயதிலிருந்து ஒரு சமூகத்தை இப்படி வளர்த்தோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் எப்படி இந்திய சமூகத்தில் ஐக்கியமாக வாழ்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியும். எனவே நாம் வளர்க்கக்கூடிய சூழலையே ஒரு கலத்தல் சூழலில், எல்லா சமூகத்துடன் உள்ள கலத்தல் சூழலை வளர்க்க வேண்டும். அதேபோல் நமக்கான போக்குவரத்துகள் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது. எந்த ஒரு விசேஷங்களுக்கும் அதுகளுக்கும் போகக்கூடிய, இன்றைக்கு அந்த போக்குவரத்துக்கள் எல்லாம் மிகவும் குறைந்து போய், சாதாரண உறவினர்கள் வீட்டுக்கு கூட குழந்தைகளை அழைத்து செல்ல முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை இன்றைய படிப்பு என்பது உருவாக்கிவிட்டது. நல்லது கெட்டதுகளுக்கு அழைத்து செல்வதில்லை. நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் அழைத்து செல்லணும். அங்கே திருமணத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அந்த குழந்தைகள் உள்வாங்கி சந்தோஷப்படணும். ஒரு இறப்பு வீட்டு நடக்கக்கூடிய துக்கங்களை உள்வாங்கி அந்த சோகங்களை உள்வாங்க வேண்டும். இப்படி நல்லது கெட்டதுகளை உள்வாங்காத ஒரு சமூகத்திடமிருந்து நாளைக்கு வளர்ந்த பிறகு நீங்கள் நல்லது கெட்டதை எப்படி எதிர்பார்ப்பீர்கள்? எனவே நாம் வளர்க்கக்கூடிய சூழலில் ஒரு பெருந்தன்மையான ஒரு சமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். இரண்டாவது, அவரவர்கள் அவர்களுடைய சமயம் சார்ந்த நெறிகளை மிகச்சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு வாழக்கூடிய பிற சமயத்தினர் குறித்த அறிவை, நான் இப்பொழுது இந்து சமயத்தோடும் கிறிஸ்தவ சமயத்தோடும் இன்னும் பல சமூகத்தோடும் ஆளுகிறேன் என்று சொன்னால் அவர்களை பற்றிய முழுமையான அறிவு எனக்குண்டு. இந்து சமயத்தை பற்றி பேச சொன்னால் பேசுவேன். சமீபத்தில் பெரிய குளத்தில் நடைபெற்ற தமிழ் மன்றத்தினுடைய 60வது ஆண்டு விழாவிலே இறுதி நாள் நிகழ்ச்சி சமய நல்லிணக்க நிகழ்ச்சி. நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர் சொக்கலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பேராசிரியர் சாலமன் பாப்பே அவர்கள் இஸ்லாம் குறித்து பேசினார். பேராசிரியர் தி ராஜகோபாலன் அவர்கள் கிறிஸ்தவம் குறித்து பேசினார். அப்துல் சமத் ஆகிய நான் இந்து சமயம் குறித்து பேசினேன். என்ன ஆச்சரியம் என்று ஒருவர் கேட்டார். இதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. முஸ்லீம்கள் நிறைய பங்களிப்புகளை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று என்னென்னா, நிறைய இனிப்பு வகைகளை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த பூந்தி இருக்கிறது. பூந்தி முஸ்லீம்கள் அறிமுகம் செய்த ஒரு இனிப்பு வகை. பூந்து என்று சொன்னால் துளி என்ற அர்த்தம். மழை துளி போல இருக்கின்ற காரணத்தில் அதற்கு பூந்து என்று பெயர். பேச்சு வழக்கிலே பூந்தியாகிவிட்டது. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், முஸ்லீம்கள் அறிமுகப்படுத்திய பூந்தியை ஒரு கை நிறை எடுத்து இறுக்கி பிடித்தோம் என்று சொன்னால் லட்டுவாக மாறிவிடும். முஸ்லீம்கள் அறிமுகப்படுத்திய பூந்தி 5 விரல்களின் அணைப்புக்குள் அகப்பட்டு லட்டுவாக மாறி திருப்பதி வெங்கடாஸ்வர சன்னிதானத்திலே பிரசாதமாக இனிக்கிறது என்று சொன்னால் அப்துல் சமது ஏன் இந்து சமயத்தை பேசக்கூடாது? பேசுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இது தேசத்தினுடைய பண்பாடு சார்ந்த விஷயம். இங்கே இருந்த காலங்காலமான பண்பாட்டினுடைய செழுமையாக நான் இதை கருதுகிறேன். எனவே நான் இந்து சமயம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவில் வாழ்ந்து தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். என்னோடு வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் குறித்த புரிதல் எனக்கு இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாளைக்கு நான் ஒரு ஆசிரியனாக, ஒரு பேச்சாளனாக, எழுத்தாளனாக மேடையிலும் எல்லாவற்றிலும் பலம் பெறுவதற்கு தகுதி படைத்தவன் என்று நான் கருதுகிறேன். எனவே மற்றவர்களை விட ஆசிரியர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த தளத்தில் நின்று கொண்டு செயல்பட வேண்டியது இன்றைய காலத்தினுடைய மிக முக்கிய தேவையாக நான் கருதுகிறேன். அதற்கான பல்சமய உரையாடல் அரங்குகள், நல்ல கலத்தல் சூழல் மிக்க அற்புதமான சந்திப்புகள், இதெல்லாம் நிறைய நடைபெற வேண்டும். இந்த செழுமை என்று சொல்லக்கூடியது கூட நம்முடைய குழந்தைகள் வருகின்ற பொழுது அடுத்த தலைமுறை என்று சொல்லக்கூடியது தேசத்தினுடைய பெருமையை, ஒரு ஒருமைப்பாட்டு மிக்க தேசமாக இந்த நாட்டை காட்டுவதற்கான சகலவிதமான தகுதிகளையும் உருவாக்கிவிடும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு சமய நல்லிணக்கம், 2 சமூகத்தினர் எவ்வளோ இணக்கமாக வாழ்ந்திருக்காங்க, பல நூற்றாண்டுகளாக அந்த நட்பு உறவு முறையோடு எப்படி பழகியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிகள் எழுத்து மூலமாகவும் சரி, பேச்சு மூலமாகவும் சரி நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னென்னா, அவரவர் உண்டான சூழல், அவரவருடைய சமயத்தை பற்றின ஒரு புரிதல் வேற்று சமூகத்தினருக்கு முழுமையாக இருந்தது. ஒரு காரணத்தினால இதை அப்படியே ஏற்றுக்க முடியுது. இன்னைக்கு ஒருத்தர் தன்னுடைய சமயம் சார்ந்த பல விஷயங்களையே புரிஞ்சுக்காம, ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயே முழுமையில் என்னும்போது மற்ற சமூகத்தை பற்றின ஒரு தெளிவு நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு பேராசிரியராக பல மாணவர்களுக்கு கல்வியும் அறிவையும் நல்லிணக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் அடுத்த தலைமுறை செழுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஆசிரியராக நீங்கள் இதை எப்படி மாற்றணும், எந்த முறையில் இவங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இன்றைய பொதுவாக கல்வி திட்டத்திலேயே மீது நிறைய விமர்சனங்கள் எனக்கு உண்டு. ஒரு மதிப்பெண் சார்ந்த கல்வி அல்லது ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்த கல்வி என்று ஒரு ஓட்டத்துக்குள்ளே நாம் எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு தெரிந்தே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் நாம் இழந்தது பெரிய விஷயம் என்னென்று சொன்னால் மொழி சார்ந்த இலக்கியம் சார்ந்த கல்வி, நல்ல மாரல் எஜுகேஷன், நல்ல வாழ்க்கையினுடைய விழுமியங்களை ஒழுக்க மேம்பாடுகளை சொல்லித்தரக்கூடிய நல்ல சிந்தனைகளை போதிக்கின்ற வகுப்புகள் காணாமல் போய்விட்டன. எப்பொழுது மாணவர்களுக்கு நாம் இலக்கிய கல்விக்கு முதன்மை கொடுக்கவில்லையோ, வாழ்வியல் சார்ந்த ஒழுக்க மேம்பாடு சார்ந்த விஷயங்கள் முதன்மை கொடுக்கவில்லையோ, அப்பொழுதே எல்லா விஷயங்களும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இலக்கியத்தையும் சமயம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது மிக இயல்பாக சமயம் சார்ந்த புரிதல் என்று சொல்லக்கூடியது எல்லோருக்கும் வந்துவிடும். நான் வகுப்பறைகளில் பாடம் நடத்துகின்ற பொழுது பக்தி இலக்கியங்களை நடத்துகிறேன், சைவ இலக்கியங்களை நடத்துகிறேன், வைணவ இலக்கியங்கள் நடத்துகிறேன், கிறிஸ்தவ இலக்கியங்கள் நடத்துகிறேன், இஸ்லாமிய இலக்கியங்களை நடத்துகிறேன் என்று சொன்னால் நிறைய பேசுவதற்கான ஒரு களம் என்று வகுப்பறையாக அமைந்திருக்கிறது. அது மற்றவர்களுடைய வரலாறு பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மொழி பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்கள் கேட்பார்கள், கேட்கக்கூடிய நல்ல மனநிலையும் ஆர்வம் அவர்களிடம் உண்டு. கோளாறு எங்கே இருக்குன்னு ஆசிரியரிடம் இருக்கிறது. அவர்கள் அதை பற்றிய எதை பற்றிய நிறைவான அறிவோ தேடலோ ஆழங்கால்பட்ட வாசிப்பு என்று சொல்லக்கூடியது அவருடைய இல்லாத ஒரு சூழல் என்று சொல்லக்கூடியது வகுப்பறைகள் இருப்பதை எடுத்து சொல்வதற்கான ஒரு சாதாரண ஒப்புவிப்பு களமாக இருக்கிறதே தவிர உணர்வுபூர்வமாக பிள்ளைகளை வருங்கால திறமை உருவாக்கக்கூடியதாக வகுப்பறைகள் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். எனவே ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமையும் அறிவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் கூட இந்து சகோதரர்கள் பூசிக்கொள்ளக்கூடிய விபூதி வாசம் என் நாசிக்கு வந்தால், என் சுவாசத்துக்கு வந்தால், 3ஆம் வகுப்பில் எனக்கு பாடம் நடத்திய செண்பகராமன் ஆசிரியரை நினைவுக்கு வந்து விடுவார். எவ்வளோ பெரிய மகத்துவம் இல்லையா? வகுப்பறையில் திருநீரெல்லாம் பூசிட்டு வந்தார், வாசம் வந்தது என்பது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு எனக்கு வயது 53. நான் 8ஆம் வகுப்பில் அவரை சந்தித்தது உண்டு, 8 வயதில் சந்தித்தது உண்டு 3ஆம் வகுப்பிலே. ஆனால் அவர் பூசிக்கொண்டு வந்த திருநீர் வாசம் இன்றைக்கும் திருநீர் வாசம் என் சுவாசத்துக்கு வருகிற பொழுது அவர் நினைவுக்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் ஏதோ ஒரு ஆளுமை என்னை பாதித்திருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறான் என்பது அர்த்தமான ஒரு விஷயம். எனவே இன்றைய ஆசிரியர் சமூகத்துக்கு இந்த நல்லிணக்கம் சார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பது தான் அடிப்படையான ஒரு விஷயம். நிச்சயமா சார். இந்த மாதிரியான ஒரு எழுச்சி, இந்த மாற்றம் இதை நிகழணும்னா அடிப்படையில் கல்வின்ற ஒரு விஷயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய இதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளோட இலக்கியங்களை பற்றியும் மொழியை பற்றினும் ஒரு புரிதல் முழுமையாக இருந்தால், பல சமூகத்தினர் இருந்தாலும் அவர்கள் மொழியால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இணைப்பை பற்றின ஒரு புரிதல் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த சமய நல்லிணக்கத்தை நம்மளால் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆசிரியராக சமூகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, சமய நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களும் தமிழர்களும் எந்த அளவுக்கு ஒற்றுமையோடு ஒருவருக்கு ஒருவர் பங்களிப்பு தன்மையோடும் உறவு முறையோடு எப்படி வாழ்ந்திருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு, இதுல மாற்றம் நிகழணும்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.